திவாகர் அவர்கள் வந்து கேமரா முன்னாடி வந்து, அதாவது மக்களே, அதாவது வந்து இந்த வீடு ஆரம்பிச்சு, இந்த வீடு வந்து இதுல இப்ப இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா, இங்க உள்ள வந்து என்ன பண்றதுன்னே தெரியலங்க. எனக்கு என்ன தமிழக மக்களே அப்படின்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்காரு. இப்படி இவர் பேசிட்டு இருக்கும்போது, பின்னாடி அந்த பசங்கலாம் நின்னுட்டு சும்மா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. திவாகர பொறுத்தவரைக்கும் இது வந்து என்னைய புரோவோக் பண்றாங்க, என்னைய கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. பட் பார்வையாளர்கள்ல எத்தன பெர்சென்டேஜ் ஆன மக்களுக்கு இது கேலி பண்றது மாரி இருந்துச்சு, ரசிக்கும் தன்மையா இருந்துச்சுங்கிறது தான் இப்போ முக்கியமா கடைசியா எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு என்ன தெரியுதுன்றத நம்ம சொல்ல முடியும் இல்லையா? உள்ள அவருக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றத அவர் சொல்லிட்டார். வெளிய இருந்து பார்க்கும்போது அது ரசிக்கும் தன்மையாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல இடங்கள்ல திவாகர் அவர்கள போய் இவங்கலாம் வந்து புரோவோக் பண்ணும்போது, நக்கல் பண்ணும்போது, கிண்டல் பண்ணும்போது நம்மளே இது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லியிருந்தோம். பட் இது வந்து அப்படி தெரியல ஆக்சுவலா. இது வந்து சும்மா நார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் யாராவது ஒருத்தவங்க சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நம்ம பின்னாடி போயிட்டு போம்ல, அந்த மாரி இந்த பசங்க பண்றாங்க. கூட சேர்ந்து கேப்டன் பிரவீன் அவர்களும் இத பண்றாரு. ஆனா பிரவீன் இத மறைச்சிட்டாரு. அவர் வந்து 3 பேர் சேர்ந்து கமருதீன், வினோத் அண்ட் பிரவீன் 3 பேர் சேர்ந்து பின்னாடி டான்ஸ் ஆடி வம்பிழுக்குறாங்க. அது ரசிக்கும் தன்மையா இருக்குது. சிரிப்பு வந்துச்சு. எனக்கு அது அப்படிதான் இருந்துச்சு. வரம்ப மீறி போனாங்களா அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி தோணல. ஆனா திவாகர் அத பெரிய பிரச்சனையாக்கி வந்து பூரா பேரையும் கூப்பிட்டு, ஏங்க அது எப்படிங்க, அது எப்படிங்க, அது எப்படிங்க, அது எப்படிங்க, அது எப்படிங்கன்னு சொல்லி வந்து பேசி கொன்னு எடுத்துட்டாப்ல.